நீலகிரி மாவட்டம் உதகையில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி மற்றும் KTCSI பொறியியல் கல்லூரி சார்பில் வேட்டுக்குரு விஞ்ஞானி அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பொறியியல் கல்லூரி இயக்குநர் அருமைராஜ் தொடங்கி வைத்தார். அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இளநிலை பிரிவில் தேவர்சோலா அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முகமது சினான், அக்ஷய கிருஷ்ணா ஆகியோர் முதல் பரிசை பெற்றனர். முதுநிலை பிரிவில் கோகனடா அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் சிவமணி, சாம் ஜோயல் ஆகியோர் முதல் பரிசு பெற்றனர். நிகழ்ச்சியில் கல்லூரி தாளாளர் குட்வின் டேனியல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு இன்ஜினியர் என்பது அவர்கள் சொசைட்டிலே உள்ள ப்ராப்ளங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பவராக காணப்பட வேண்டும். இந்த நாளிலே பள்ளி லெவலில் இருந்தே சொசைட்டிலே ஃபேஸ் பண்ணக்கூடிய அனைத்து ப்ராப்ளங்களுக்கும் சொல்யூஷன் கொடுக்கணுமாக இந்த மாணவர்கள் தங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அவர்களாவே மென்டர்ஸ் மூலமாக, ஆசிரியர் மூலமாக புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி வருவதை நாம் பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களோட ப்ராஜெக்ட் இன்சைட். இந்த ப்ராஜெக்ட் ஏதாவது பூச்சி கடிச்சிச்சுன்னா அந்த ஆப் வச்சு ஸ்கேன் பண்ணா எந்த பூச்சி கடிச்சிச்சு அதனோட ஃபர்ஸ்ட் எய்ட் என்னென்ன சொல்லி கொடுத்துடும். அதுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு. சேஃப்டி தமிழ்நாடு ஸ்டெப் சென்சார் பஸ்ஸுக்காக எனக்கு CSI காலேஜ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுக்கும் புதிய தலைமுறை நடத்தின இளம் விஞ்ஞானி அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. இதுக்காக நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம்.